ஹலோ பிடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபுல் பாடியுமே வந்து பிரைட்டன் பண்ணக்கூடிய சூப்பரான பேக் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த தண்ணி இருந்தா போதும், உங்க ஃபுல் பாடியுமே வந்து சூப்பரா பிரைட்டன் பண்ணிடலாம். உங்க பாடியில எந்த விதமான கருந்தீப்போ இல்ல கரும்புள்ளிகளோ இல்ல ஹெவியான பிக்மெண்டேஷனோ எது இருந்தாலும் சரி, அந்த கருமையெல்லாம் வந்து நீக்கிட்டு உங்க ஸ்கின்னை வந்து ஈவன் டோனா மாத்தி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின் டோன்ல வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா இந்த பேக்கை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இந்த பேக். இப்ப இந்த வாட்டரை வச்சு நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போற அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய அந்த வாட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் அடுப்புல வந்து ஒரு பேன் மாதிரி வச்சுக்கோங்க. அதுல ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து நல்ல தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த தண்ணியில வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க காஃபி பவுடர் வந்து எந்த பிராண்டா வேணா இருக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த காஃபி பவுடரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆல்மண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இதை நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சு வந்து கொஞ்சம் ஒரு 3/4 டம்ளருக்கு கீழே வந்து வர தண்டிக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க அடுப்புல இருந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு இந்த வாட்டரை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிக்கோங்க. கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்ப பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசூர் தால் வந்து எடுத்திருக்கேன். நீங்க மசூர் தால் உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா அதுக்கு பதிலா வந்து கடலை மாவு கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து உளுந்த மாவு வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இது ரெண்டே எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வாட்டர், அந்த வாட்டரை இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் டைப்புக்கு வந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து அந்த வாட்டரை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பேக் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கை என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த வாட்டர் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னாலும் நீங்க இந்த வாட்டரை வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வர ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது சீக்கிரமா கெட்டு போகாது. இப்ப இந்த வாட்டரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திருப்பீங்க. அதோட சேர்த்து இந்த பேக்கையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த வாட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸஸா இருக்கு அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டரை வந்து நீங்க எவ்வளவு நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வந்து இது வேணாம். திரும்ப நீங்க வந்து ரீப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக்கை இப்ப என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா நான் ஈவனா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னிங் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனா வச்சுக்கிடும். இந்த பேக்கை வந்து உங்க ஃபுல் பாடிக்கும் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்க பாடியில இருக்கிற பிக்மெண்டேஷனையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனா வச்சுக்கிறோம். உங்களுக்கு சன்டேன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது ரெகுலரா யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின் டோன்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஸ்கின்னோட டோன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகும். இப்ப இந்த பேக்கை வந்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்க ஃபேஸை வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இப்ப 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்ப என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின்ல பாருங்க இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கு. இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட ஃபேஸ பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கு. இந்த வாட்டரையும் பேக்கையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்க ஸ்கின்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்க ஸ்கின்ல வந்து உங்க ஃபேஸுக்கு மட்டும் இல்லாம உங்க ஃபுல் பாடிக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்க ஃபுல் பாடியோட டோனுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டுட்டு வரும். உங்க ஸ்கின் வந்து நல்லா கிளியரா இருக்கும். ஒரு ஈவன் டோனா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
கண்டிப்பா இந்த வாட்டர ப்ரிப்பேர் பண்ணி, பேக்க ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்டி இருக்கு அப்டின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.